திகட சக்கர செம்முகந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணியாவுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவார் விழிக்கு துணை திருமன் மலர்பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா என நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேறும் செங்கோடன் மயூரமுமே எடுத்ததொரு பறவையுடன் இனி பறவை எடுக்காமல் எடுத்த பாதம் அடுத்த துணையாகும் என அறிவிப்பார் போல் மந்தில் அடங்கு காண நடிக்கின்ற பதஞ்சலியும் புலிமுனியும் செய்த பெருநன்மையாலே பிடிக்கின்ற வினையொழிய இரு முனிவர் கடல் வாட்டி இருப்போம் நாமே ஒரு மனத்தை சிறவி செய்து வல்வனக்கிட்டு ஆட்கொண்ட உனைக் கொண்டே இருமனத்தை கொண்டருளி பணி கொண்ட வல்லாளன் எல்லாம் பெருமனச்சி திருத்தொண்ட தொகை விரித்த பேரருளின் பெருமாள் என்றும் திருமண கோலப் பெருமாள் மறைப்பெருமாள் எமது குல தெய்வமாமா போதமொரு சூதமுனி புகன்ற காந்த புகழ்கடலில் படிந்ததன் பொருளாதார மேதகுவன் புனலருந்தி வையம் வெய்யதுயர் பரவி என்பும்மை தீர தாதவள் பூம்பொழில் காஞ்சி குவட்டிலேறி சலதி அமுதின நிகர் செந்தமிழதான காதன் மடை பொழிந்த அருக்கொண்டாலான கட்சிய பண்பாத வளர் உச்சி வைப்பார் திருச்சிற்றம்பலம் தன்னை படைத்த தானனை முன்படைத்தான் அதறிந்து தன் புன்னடிக்கே நான் என பாடலந்தோ நாயினேனை பொருட்படுத்தி வானனை எதிர்கொள்ள மற்ற யானை அருள் புரிந்த ஊனுயர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே மந்திரம் ஒன்றறியே மந்திரம் ஒன்றறியே மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியே சுந்தர வேதங்களால் துரிசேயும் தொண்டனேனை அந்தர மாய்வி தும்பில் அழகானை அருள் புரிந்த துந்தரமோ நெஞ்சே நொடித்தான் மலை உத்தமனே உயர்வொன்னொடி
தான்மலையை சூழி செய்யும் கதும்பின் சுவையே நாவல ஊரன் சொன்ன ஏழிசை இன்றமிழால் ஏழிசை இன்றமிழால் இசைந்து ஏற்றிய பத்தினையும் ஆழி கடலறைய அஞ்சை அப்பர் கருவிப்பதே அஞ்சை அப்பர்க்கு அறிவிப்பதே ஏ திருச்சிற்றம்பலம். நம்ம பார்வதி பதே. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவடி வாழ்க. அருட்கடலாகிய அம்பலவாணருடைய பெருங்கருணையினாலே இன்று கந்த புராணத்திலே மார்க்கண்டேய படலம், மார்க்கண்டேயர் அவதாரம் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய முயல்கிறேன். இன்று சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய திருநாள் குருபூஷன். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த லோகத்துக்கு வந்து திருத்தொண்டத்தொகை என்கின்ற நூலை பாடி அதன் மூலமாக நாயன்மார்கள் அடியார்கள் பெருமை உலகத்துக்கு தெரிந்து அதன் மூலமாக கேட்டு பக்தி பண்ணி அருள் பெற்ற ஆன்மாக்கள் எண்ணில்லாதவர். இன்னும் அருள் பெற இருக்கின்ற ஆன்மாக்களும் எண்ணில்லாதவர்கள். ஒரு காலத்திலே ஒரு நல்லது ஒருவரால் உண்டான பல பேருக்கு அது பயனாக இருக்கிறது. மனிதன் பிறந்தான், இருந்தான், இறந்தான் இருக்கப்படாது. ஒரு மனிதன் என்ன செய்தான், அதனால மற்றவர்களுக்கு என்ன நன்மை கிடைத்ததுன்னு இருக்கணும். சில பேர் பிறக்கிறான், அவனால தீமை நிறைய கிடைக்குது, பல பேருக்கு தீமை கிடைக்குது. அப்படி இல்லாம நன்மை கிடைக்கவன். அது நன்மைகளிலெல்லாம் மிகவும் உயர்ந்த நன்மை எது என்று கேட்டால் சிவபக்தி எல்லாருக்கும் உண்டாகிறாப்புல பண்றது. நன்மைகள் உலகத்தில் பல வகை. உணவு கொடுப்பது, வீடு கொடுப்பது, பொருள் கொடுப்பது, கல்யாணம் பண்ணி வைக்கிறது, மாடு கொடுக்கிறது, இப்படி பல வகையான நன்மைகள் அதெல்லாம் அழிந்து போகிற நன்மைகளாக இருக்கு. அது அப்போதைக்கு அப்போது வேண்டியதா இருக்கு, அது வேற. ஆயினும் உயிருக்கு உறுதியை தருகின்ற சிவபக்தி எல்லாருக்கும் உண்டாகிறாப்புல பண்ணும். அதான் பெரிய புண்ணியம். சிவனை நினைக்க வைக்கிறது, சிவனை வணங்க வைக்கிறது, சிவனுடைய பெருமையை கேட்க வைக்கிறது. அந்த மாதிரி இருக்கிற ஒரு புண்ணியம் தான் மிக உயர்ந்த புண்ணியம். அந்த புண்ணியத்தை செய்த அருளாளர்கள் நம்முடைய நாட்டில் நிறைய. அந்த முறையில் இப்படி கந்த புராணம் முதலான சிவபுராணங்களை கேட்க வைப்பது பெரும் புண்ணியம். கேட்க வைப்பது, கேட்பது பெரும் புண்ணியம். மனுஷன் கேட்கக்கூடாது, கேட்டு பார்க்கக்கூடாது, பார்த்துக்கிட்டு போனேன். பார்க்கக்கூடாது பார்த்து, சாப்பிடக்கூடாது சாப்பிட்டு, கேட்கக்கூடாது கேட்டு, நினைக்கக்கூடாது நினைச்சு, செய்யக்கூடாது செய்து, ஐயோ எது எது ஆகாதோ அதையெல்லாம் செய்துகிட்டு போகிறார். அது சொல்லால் வரும் குற்றம், சிந்தனையால் வரும் தோடம் செய்த பொல்லாத ஜீவனை பார்வையில் பாவங்கள் புண்ணிய நூல் அல்லாத கேள்வியை கேட்டு இருந்தீங்கள் ஆயுமத்து எல்லா பிள்ளையும் பொறுத்தருள்வாய்க்கு ஏகம்பனே என்பது பட்டினத்து சுவாமி பாட்டு. அதனால கேட்க வேண்டியதை கேட்டு, செய்ய வேண்டியதை செய்து, காண வேண்டியதை கண்டு, நினைக்க வேண்டியதை நினைத்து, பெற வேண்டியதை பெறவும். பெற வேண்டியது எது என்று கேட்டால், மனித பிறவியில் பெற வேண்டியது எது என்று கேட்டால், முக்கியமாக எல்லாம் பெற வேண்டியது, முக்கியமாக அவசியமாக பெற வேண்டியது எது என்று கேட்டால் சுவாமியினுடைய அனுக்கிரகம், திருவருள். சிவபெருமானுக்கு அடியவனாகின்ற, சிவபெருமானுக்கு பிள்ளையாகின்ற, சிவபெருமானுடைய அருளை பெறுகின்ற தகுதியை உடையவனாகாதல் தான் பெறக்கூடிய பேர்கள் எல்லாம் பெறுதற்கரிய பேர்னு சொல்லுவார் திருமூலர். பெறுதற்கு அரிய பேர், பெறுதற்கரிய பறவையை பற்றும் பெறுதற்கரிய பராரணி பேனால் பெறுதற்கரிய பராணிகள் எல்லாம் பெறுதற்கரிய பேர் இழந்தாரே என்று கவலைப்படுறார். பெறுதற்கு அரிய பேர், பேருனா செல்வம், பேரு என்றால் செல்வம். அது பெறுதற்கரிய செல்வம் எது என்று கேட்டால் செல்வம் கடலை எத்திஞ்சிருக்கும். அந்த முறையிலே இந்த கந்த புராணத்திலே இன்றைக்கு வருவது மார்க்கண்டேய படலம், மார்க்கண்டேயர் அவதாரம். மார்க்கண்டேயர் அவதாரம் அவருடைய பாட்டனார் குச்சக முனிவர். மார்க்கண்டேயருடைய பாட்டனார் குச்சக முனிவர். அவர் பெண் கேட்க சென்றிருந்தார் தன்னுடைய மகனுக்கு, கவிச்சிக முனிவருக்கு. கவிச்சிகருக்கு மிருககண்டோயர்னும் பேரு. தவம் செய்ததுனால மகாவிஷ்ணு கொடுத்த பெயர் கவிச்சிகர் என்பது அவருடைய வச்ச பேரு. பின்னால் அவர் தவம் செய்து மகாவிஷ்ணு புகழ்ந்து அவருக்கு பேர் கொடுத்தார். அந்த பேர் தான் மிருககண்டோயர். அவருக்கு தன்னுடைய மகனுக்கு பெண் கேட்க போயிருந்த இடத்துல அந்த பெண்ணானவள் குளத்துக்கு குடிக்க போனால் காட்டான வந்தது. கூட வந்த தோழிலெல்லாம் பறந்து ஓடி போய் விட்டார்கள். இவனும் ஓடி ஒரு கணத்தில் விழுந்து இறந்து விட்டாள். அதன் பிறகு மற்ற பெண்கள் எல்லாம் வந்து சொல்ல
தாய் தந்து மிகவும் கவலைப்பட அவர்களை சேர்த்தி உங்கள் பெண்ணை நான் எடுத்து தருகிறேன், அதன் பிறகு என்னுடைய புத்திரனை கொடுங்கோன்னா. அதே மாதிரி அந்த பொய்கையில் போய் யமனை நோக்கி ஜெபம் பண்ணினார். யமனை நோக்கி ஜெபம் பண்ணும்போது காட்டான வந்துச்சு. அந்த பெண்களை துரத்திய யானையே வந்துச்சு. வந்து இவரை தூக்கி முதுகில் வச்சுக்கிட்டு அது பாட்டு இருந்துச்சு. அப்படி போகும்போது அவர் நினைச்சா, ஏன் இந்த யானை நம்ம வந்து தூக்கிட்டு போகுதுன்னு நினைச்சாரு. இப்போ நமக்கெல்லாம் பயமா இருக்கும். அந்த பயத்திலே ஜீவன் போயிடுது. அவருக்கு ஏன் இந்த யானை நம்மளை தூக்கிட்டு போகணும்னு நினைச்சாரா. இது முன்ன ஜென்மத்தில் பாவம் செய்தபடியினால யானையா பிறந்துருச்சு. மனுஷனா இருந்தாலே யானையா பிறந்துட்டார். பேராசையினால யானையா பிறந்தேன். பேராசையுடையவெல்லாம் யானையா பிறப்பாங்க. பிறக்கட்டுமே. அதனால யானையா பிறந்துட்டான்னு சொல்லி அவருடைய பூர்வ வரலாறு அரைச்சிருக்கிறார். பூர்வ வரலாறு கலிங்க நாட்டில் இருந்தான். அவன் வந்து வணிகர் குலத்தில் செட்டியார் குலத்தில் வந்தான். தர்மதத்தன்னு வேறு. அவன் வந்து யாரும் இருக்கும்போது ஒரு மந்திரவாதி வந்தான், போலி மந்திரவாதி. அந்த மந்திரவாதி வந்து என்ன பண்ணான்னா, நான் வந்து இரும்பை தங்கமாக்குவேன் அப்படின்னா, இரும்பை தங்கமாக்குவேன், வந்து ஈயத்தெல்லாம் தங்கமாக்குவேன், செம்ப பொண்ணாக்குவேன் அப்படின்லாம் சொன்னால், உனக்கிட்ட ₹1 இருக்குன்னு சொன்னால் அதை கோடி ரூபாய் ஆக்கி தருவேன். உனக்கிட்ட ₹1 இருக்குன்னா கோடி ரூபாய் இருக்குதுன்னா அதே விட வாங்கிக்குவேன், பல கோடி ஆக்கி தருவேன் அப்படி சொன்ன உடனே அவனுக்கு அளவில்லாத சந்தோஷம். இப்போ நம்மகிட்ட ஒரு ஆள் வந்து சொன்னாரு, நமக்கு ஓரளவு ஆசை தோணும் இல்லை, வெளியே தெரியாமல். அப்படி சொல்லவே அவன் கொஞ்சம் பொருள்களை கொண்டாந்து வச்சேன். இது எதுக்காக ஊதும் போது அந்த குடத்தில் வச்சு அதை ஊதும் போது அது சிதறது கூட ஆகாது அப்படின்னு அந்த மந்திரவாதி. அப்புறம் இருக்கிற தங்கம் வெள்ளி பணம் காசு எல்லாம் கொண்டாந்து அதெல்லாம் கொண்டாந்து வச்சு பார்த்த ஒரு பாடு, சரி இதையெல்லாம் வந்து புடத்தில் போடணும் அப்படின்னு சொல்லி அவன் அந்த இதெல்லாம் அவன் அங்கிட்டு போன ஒரு படத்தில் மூட்டையை கட்டிட்டு புடத்தை வச்சான். புடத்துக்குள்ளே ஒன்றும் இல்லை. ஏழை இதெல்லாம் பத்திரமா பார்த்துக்கிட்டு நான் 3 நாள் கழிச்சு நான் வருவேன். வடக்கு கிழக்கி போய் காளிக்கு பூஜை போட்டுட்டு வரணும். அது வரையிலும் பத்திரமா பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த தர்மதத்தரை பார்த்துக்கிட்டே இருந்தேன். இன்னும் வரல அது இந்த போனது அவ்வளவு பொருள் எல்லாம் போயிடுச்சு. அவன் விட்டுட்டு போயிட்டேன். அதனால இவன் வந்து அப்படியே விசனத்தோட இருந்து சில காலத்தில் இறந்து போன ஒரு பாடு யானையா பிறந்தானா. அந்த யானை தான் இப்போ நம்மளை தூக்கிட்டு போகுது, அந்த பெண்களை மிரட்டிய யானை அப்படின்னு சொல்லி இவர் ஞானத்தால் தெரிஞ்சு என்னுடைய தவத்திலே 100 நாள் தவம் இந்த யானைக்கு ஆகட்டும்னாராம். என்னுடைய தவத்திலே 100 நாள் தவம் இந்த யானைக்கு ஆகட்டும்னாராம். அப்படின்னு சொன்ன உடனே அந்த யானை உருவம் மாறி அவன் கந்தர் உருவம், தேவ உருவம் கொண்டு தேவன் கொண்டு போறாங்க. அந்த யானை என்னுடைய தவத்தில் 1 நாள் தவம் இந்த யானைக்கு ஆகட்டும் அப்படி சொன்ன உடனே அந்த யானையானது தெய்வ வடிவம் பெற்று தேவன் ஊற்றி. அதன் பிறகு மறுபடியும் யமனை நோக்கி தவம் பண்ணினார். அப்படி யமனை நோக்கி தவம் பண்ணும். யமன் தன்னுடைய பரிவாரங்களோட வந்துட்டான். யமன் பரிவாரங்களோட வந்து நிற்கிறாப்பா எருமக்கடாவில் வந்து இவரை கும்பிடுறான். என்ன சாமி அரசியல எந்த விஷயமும் யமனுக்கு சொன்னாலே பயமா இருக்கு அப்படின்னா தற்போது சொன்னாரு, இந்த மாதிரி இந்த உசத்தியம்மனியுடைய பெண்ணை நீ கொண்டு போய் விட்டாய், அந்த பெண்ணை கொண்டாந்து விட்டு விடு, என்னுடைய தவத்தில் 1 நாள் தவத்தை எடுக்கணும். அப்படின்னா தவம் எவ்வளோ இருந்திருக்கு அவருக்கு, எவ்வளோ இருந்திருக்கணுங்கிற தவம் தான் உங்களுக்கெல்லாம் தானமே. தவம் தான் உங்களுக்கெல்லாம் தானம். தவம்ங்கிறது மனுஷ கட்டாயமாக செய்யணும். எப்படி பணம் அவசியமோ, பணம் அவசியமா இல்லையா? ஐயோ அவசியமே இல்லை. அவசியம். அதை விட எத்தனையோ கோடி மடங்கு தவம் அவசியம். தனம் அவசியத்தை போல தவமும் அவசியம். தனமும் வேணும், தவமும் வேணும். தனம் வச்சிருக்கிறவன் போட்டுட்டு போயிடுவான், தவம் வச்சிருக்கிறவன் போட்டுட்டு போவான். தனத்தை வச்சிருக்கிறவன் போட்டுட்டு போயிடுவான். எவ்வளவு வச்சிருந்தாலும் சரி போட்டுட்டு போயிடுவான். போட்டுத்தானே போயாங்க, வழியே இல்லையே, ஒன்றும் பட முடியாது. ஆமா தவம் வந்து உயிரோட வரும். பத்தியத்துள்ளது இருவரை புண்ணிய பாவமே என்றார் போல தவம் கூடவே வரும். இந்த தவங்கிற பேச்சே தெரியாத எங்க போய் தவம் செய்யும். தவம் என்றால் சிவபெருமானை எண்ணி மன வாக்கு காயங்களாலே அவனை வழிபாடுகள் மலர்கள் கூறி அர்ச்சனை பண்றது, தோத்திரம் பண்றது, மனசில் வச்சு தியானம் பண்றது, கண்ணால காண்பது, கையினால கும்பிடுவது, வலம் வருவது, அவனுடைய புகழை பாடுவது, கேட்பது, அவனுடைய இருக்கின்ற ஆலயங்களை தரிசிப்பது, அவனுடைய அடியாளனுக்கு தொண்டு செய்வது, தர்மத்தை செய்வது, இது மாதிரி தவத்தை பிடிக்கணும். தவம்னா காட்டில் குகையில மலையில போய் இருந்து தவம் பண்றதல்ல. அப்படின்னா நம்மளால் பண்ண முடியுமா? வீட்டிலே இருந்துக்கிட்டு காலையில் டிஃபன் சாப்பிடலாம், மத்தியானம் சாப்பிடலாம், சாயங்காலம் டிஃபன் சாப்பிடலாம், ஸ்வீட் சாப்பிடலாம், எல்லாம் பண்ணிக்கிட்டு தவமும் பண்ணுறோம். நல்லா வழங்குதா? தவம் பண்ணுறதுக்கு உடம்புக்கு தெம்பு வேணும் இல்லை?
அதனால ஒவ்வொருத்தரும் தவம் பண்ணணும். தவம் பண்ணலைன்னா வீணா பண்ணான்னு அர்த்தம். தவம் பண்ணலன்னு வச்சுக்கப்பா அவன் மனுஷனா பிறந்து வீணா பூச்சான்னு அர்த்தம். தவமே புரிஞ்சிலம் தன்மலர் விட்டு முட்டாது இறங்கியன் அவனே பிறந்த அது தவம்னா வீடு. தவம் செய்யலைன்னா அது சும்மா வீணா போச்சு, இருந்துச்சு, சோறு இருந்துச்சு, காலம் வந்து செத்து போச்சு. அதெல்லாம் தவம் அவசியமானது, அது மலை முடிஞ்ச வரையிலும். அதை மலையாது கூறல வேல் வாங்கினானை, மலையாது கூறல வேல் வாங்கினானை மனத்தின் அன்பால் நிலையான மாதவம் செய்திவரோ நம்மை நேடி வரும் தொலையா வழிக்கு புதிசோறும் உற்ற துணையும் கண்டீர் இலையாயினும் வெந்ததேயாயினும் பகிர்ந்து ஏற்றவர்க்கு என்பது கந்தர் அலங்காரம். நீங்க கடைசியில வெகு தூரம் போக முடியா இருக்கும், வெகு தூரம் போக முடியும், தொலையா வழியா இருக்கும், போக 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 தொலையா வழியா இருக்கும். ஐயோ இப்போ உங்களுக்கு தெரியாது, இப்போ இருக்கும்போது உங்களுக்கு தெரியாது, இப்போ நடந்துக்கிட்டு அடைஞ்சுக்கிட்டு உசுரா இருக்கும்போது உங்களுக்கு தெரியாது. போன ஒரு பாடு போகணும், ஏராளமான தூரம், தொலையா வழிக்கு அவ்வளவு தூரம் போறீங்களே. போகும்போது இடையில பசி களைப்போதும்ல, அதுக்கு சோறு வேணும் இல்லை, தண்ணி வேணும் இல்லை, அப்படி சொல்றாரு அருணகிரி. தொலையா வழிக்கு பொடிசோறு கொஞ்சம் சொன்னா கண்டிப்போம் உற்ற துணையும் கண்டீர் இலையாயினும் வெந்ததேயாயினும் பகிர்ந்தேற்றவர்க்கே என்பது கந்தர் அலங்காரம். அதனாலே அந்த தவத்திலே ஒரு நாள் தவத்தை எடுத்துக்க இந்த பெண்ணை கொண்டாந்து விடுன்னு. அதே மாதிரி ஏமன் தன்னுடைய தூதனுக்கு உத்தரவு போட்ட நேராக போன அந்த பெண்ணுடைய உயிர் இருக்கிற பீரவை திறந்த பெட்டியை திறந்த உயிரை கொண்டாந்து அந்த பெண்ணுடைய உடம்புல விட்ட உடனே பெண்ணு எழுந்துட்டான். எழுந்த உடனே எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம், அளவில்லாத மகிழ்ச்சி. அதற்கு மேலே நல்ல ஜனத்திலே நல்ல முகூர்த்தத்திலே அந்த கௌசிக முனிவருக்கு மிருகண்டுயருக்கு அந்த விருத்தை என்கின்ற பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டார். பின்பும் ஒரு சிலவைகள் குச்சகரை அவருக்கு பெரியோ இங்கன் என்புதல்வி தனை அளிப்பன் உண்மதலை தனை கொண்டே ஏகுகன்ன தன்புதல்வர் குடுவரலு விருத்தை எனும் கண்ணிகையை தவல் சார்ந்தாக அன்பினோடு நன்னாளில் ஓரதனில் விதிமுறையை அருள் செய்தாரால் அப்படி கல்யாணத்தை பண்ணி வச்சார். அப்படி குச்சக முனிவர் கல்யாணத்தை பண்ணி வச்சா அருள் புரிந்துதான் அன்பினானே என்று இருவரும் இல்லற ஏற்ற பல்வகள் கருணத்தை குச்சகன் கண்டு மாதமும் அப்புரிதர வேவட குலத்தில் போயினான். குச்சக முனிவர் தவஞ்சியருக்கு அவரு போயிட்டார். புத்திரனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நாள்ல தவஞ்சியருக்கு போயிட்டார். போதாலும் இருந்திடம் புனித வேதியன் மாதவ வழியினால் மாதின் நோன்பினால் மேதினி வேண்டிடம் மிருகண்டன் ஓர் காதல் உயிர்த்தன் கணிப்பில் வச்சார். அந்த மிருககண்டூய முனிவருக்கு ஒரு புத்திரன், அவன் பேர் மிருகண்டன், மிருகண்டு. அந்த மிருககண்டூயர் கவச்சீகர் என்பது மிருககண்டோடு உறுத்தது. அவருக்கு புத்திரன் உரித்தால் அந்த புத்திரனுக்கு பேர் மிருகண்டு. மிருகண்டு என்னும் ஒரு காதலன் உயிர்த்தன் கணிப்பில் காட்சியார். அப்புதல்வருக்கு ஆண்டு 6 சென்றுவன் மெய்ப்பரமச்சையில் விலங்கு பான்மையால் 30 நூல்வரை முடித்து தாதவன் செப்பெருமாதவன் செய்ய போயினான். அந்த புத்திரனுக்கு செய்ய வேண்டிய சடங்குகளெல்லாம் செய்து விட்டு அவன் அந்த 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 மிருககண்டூயரும் தவன் செய்ய மறுபடி போயிட்டார். அப்படி ஊற்றமா மிருககண்டூயன் என்றிடம் ஆற்றன்மா முனிவரன் அகல ஆண்டவன் தோற்றமாகிய சுதன் தொன்மை நாடியே போற்றினன் ஆதியே புரியுஞ்செய்கடன். அதனால அந்த மிருகண்டோயினுடைய புத்திரனுக்கு மிருகண்டுக்கு மருத்துவரி என்கின்ற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சான். முற்கல முனிவருடைய பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சான். அப்படி பண்ணி வச்ச மருத்துவரி என்றிடம் முற்கலன் மகனனை முறை வடாதுவன் தற்கலை அணிகலன் நல்கி நீக்கிய வற்கலையுடையனான் மதுவை முட்டினான். அப்படி அந்த மிருகண்டு இப்போ 3வது 4வது தலைமுறை மிருககண்டு என்றிருந்த ஆற்றல் முடிவரன் அகல வந்தவன் தோற்றியமாகிய சுதன் தொன்மை நாடியே போற்றினன் ஆதியர் புதியும் செய்கடன் சொற்களை தெரி மருத்துவதி என்றிடும் முற்கலன் மகதனை முறை வடாதுவன் நற்கலை அணிகலன் நீக்கினிய வற்கலையுடையனான் மதுவை முட்டினான். அப்படியான பிறகு அந்த மருத்துவதிக்கு அந்த மிருகண்டு என்கின்ற அந்த முனிவருக்கும் புத்தர பலன் இல்லை. ரொம்ப நாள் மிருகண்டு என்கின்ற மிருககண்டு உயருடைய புத்திரன் மிருகண்டு அவருக்கும் மருத்துவதிக்கும் கல்யாணம் பண்ணியது. கல்யாணம் ஆகி பல காலம் பிள்ளை இல்லாமல் இருந்தான. அனாமய என்னும் பேரோடு பொருந்திய வனத்திடை புதல்வர் என்றியே வருந்தனன் தமரோடு மாதுதன்னோடு அருந்தவன் காட்டிய அடைதன் எய்தான். அப்படி புத்திரன் இல்லாமல் இருக்கவன் தன்னுடைய மனைவியோடு காசிக்கு சென்றார். அப்படி காசிக்கு சென்று அனாமய என்கின்ற தவத்தை பண்ணினார். அடைந்ததோர் பொழுதினில் அமரது யாவரும் கடைந்திடு திரைக்கடல் அணைய கங்கை நீர் குடைந்தனன் ஆடினன் குளிமி மாதவர் மிடைந்திடு மருகிடை விரைவில் மேவினான் பொன்றன் மாமனில் புடையதாம்
மணி கன்றிகை என்பவர் கடவுளாலயன் சந்தனன் சூழ்ந்தனன் திங்கள் வேணியான் மந்தமர் திருவடி வணங்கி போற்றினான். அப்படி காட்சியிலே கங்கை கரையிலே மணிக்கன்னிகை என்கின்ற ஒரு தீர்த்த கட்டம் இருக்கிறது. மணிக்கன்னிகை, அந்த மணிக்கன்னிகையிலிருந்து லிஷபலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி அங்கே தினந்தோறும் பூஜை பண்ணிக்கிறார். மெய்ப்படு மறையுணர் மிருகண்ட என்பவன் அப்பெருங்கோயிலுக்கு அணித்தொருவாங்கரில் செப்புறம் ஆகம தெளிவு நாடிய மைப்பெருங்கண்டனை வழிபட்டாங்க. மணிகண்டிகை என்கிற தீர்த்த கட்டடத்தில் சிவலிங்கத்தை ஸ்தாபிதம் பண்ணி தினந்தோறும் ஆகம விதிப்படி பூஜை பண்ணினார். பூஜைக்கெல்லாம் ஆகமம் தான் நூலை. ஆகமம் என்கின்ற நூல் சிவபெருமானாலே அருளி செய்யப்பட்டது. அது சைவர்களுக்கு தான் அந்த பாக்கியம். இப்போ செய்யலாம் வேண்டாம், ஆகமம் வேண்டாம். அதனால அப்படிப்பட்ட ஆகம விதிப்படி தினந்தோறும் சிவபெருமானை நோக்கி பூஜை. பூஜை தான் மிக உயர்ந்தது. எந்த பூஜை? சிவபூஜை. இப்போ சிவபூஜைக்கு மேலே உயர்ந்ததே கிடையாது. சிவபூஜைன்னு இருக்கே, சிவபூஜைங்கிறது கோயில் நடக்குதுல்லப்பா சிவாலயத்தில், அது பரார்த்த பூஜைன்னு வேறு. உலகம் முழுவதுக்கும் நன்மை உண்டாகிறதுக்காக செய்கிற, பொதுவாக செய்கிறோம். அவன் உருப்படியாக செய்கிறத ஆன்மார்த்த பூஜை. ஆன்மா உருப்படியாக செய்கிறத ஆன்மார்த்த பூஜை. ஆன்மா அர்த்தம்னா புரியுதா? அவன் பிழைப்பில் ஒரு அர்த்தம் இருக்கணும் இல்லை சொல்கிறாங்க. பிழைச்சா ஒரு அர்த்தம் பொருத்தமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்கள இந்த வார்த்தை? வழக்கத்தில் உள்ளது. பிழைப்பில் ஒரு அர்த்தம் இருக்கணும் இல்லை அப்படி சொல்கிறாங்கல்லவ. அர்த்தம்னா பொருள், அர்த்தம் என்றால் பொருள். அதனால ஆன்மா ஒரு பொருளாக ஆகும். நம்மையும் ஒரு பொருளாகி, நல்ல அர்த்தம் சொல்லுது, நம்மையும் ஒரு பொருளாகி. அதனால இல்லை சிவனை பூஜை பண்ணி திருவருளை பெற்றால் ஆன்மா அது பிழைச்சதுக்கு அர்த்தம், இந்த உடம்பு இருக்குது அர்த்தம். இல்லைன்னா அது அர்த்தம் இல்லாத பிழைப்பா போச்சு. அர்த்தம் என்றால் பொருள், அர்த்தம் என்றால் பொருள். இப்ப இந்த சொல்லுக்கு அர்த்தம், இந்த சொல்லுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்கறாருல. அர்த்தம் என்றால் பொருள். அதனால ஆன்மாவும் ஒரு பொருளாக ஆக வேண்டுமானால், பொய்ப்பொருளாகாமல் மெய்ப்பொருளாக ஆக வேண்டுமானால் ஆன்மார்த்த பூஜை. ஆன்மார்த்த பூஜை தான் இந்த தீட்சை வாங்கி பூஜை பண்ற வழக்கம். அது மாதிரிதான் நாங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்படித்தானே பண்றோம். அந்த மாதிரி ஆகையால பரார்த்த பூஜை என்பது உலகம் முழுவதுக்கும் பயனுண்டாகும்படியாக செய்வது. ஆன்மார்த்த பூஜை என்பது அந்தந்த ஆன்மா உருப்படியாவதற்காக செய்வது. அப்படிப்பட்ட பூஜையை அவர் செய்தாரு. மைப்பெருங்கண்டனை வழிபட்டானரும் ஆதவம். அவர் எப்படி தவம் எப்படி என்றால் ஆதவம்னா வெயில். ஆதவம் என்றால் வெயில், பனி, மழை. அணிலம்னா காற்று. மழை, பனி, வெயில், காற்று இவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட பயப்படாம தவம் பண்ணாங்க. ஆதவம், பனிமலை, அணிலத்தச்சுர, பாதவம் மாமன பருவ மாறினும் பேதைவன் குடையவன் பெறானை உண்ணிய மாதவம் புரிந்தனன் மகளை வேண்டிய. அப்படி இந்த மாதிரியான உடல் உபத்திரவங்களை எல்லாம் பொருட்படுத்தாது தவக்க பண்ணினார். அருந்தவன் ஓரியாண்டு ஆற்ற ஒரு வருஷம் அந்த மாதிரி தவறு பண்ண. தொல்லை நாட்புருந்திய மூவையில் பொடித்த பொங்கவன் வரந்தனை உதவுவான் வந்து தோன்றது இருந்தவ முனிவரன் இறங்கி போச்சு. இப்படி தவறு ஒரு வருஷம் செய்யவும் சுவாமி காட்சி இருந்தார். ஒரு வருஷம் தவம் பண்ண உடனே சிவபெருமான் காட்சி இருந்தார். அப்படின்னா அந்த தவம் எவ்வளவு? சிவபெருமான் காண முடியாதவன், தேவர்களுக்கு அறியவன். வெளியிலே அவனை காண முடியுமா? முடியும். சாமான் இப்போ நம்மள இன்னும் பார்க்கல. எத்தனை வருஷமா பூஜை பண்ணுறா அப்படிலாம் ஒன்று காட்சியதாக ஒன்று வரலாம். சுக்குலாய் சொல்லலாம். சாமானிய வெளியில் வர மாட்டார். இவர் ஒரு வருஷம் தவம் பண்ணினார் என்றால் அந்த தவம் அவ்வளவு பவர் உள்ளதாக இருந்தது. அந்த தவம் அவ்வளவு உயர்வுடையதாகவும் சிறப்புடையதாகவும் இருந்தது. அந்த தவத்துக்கு இறங்கி சுவாமி காட்சி இருந்தார். அருந்தவம் ஊரியாண்டு ஆற்ற தொல்லை நாள் பொருந்திய மூவையில் பொடித்த புங்கவன் வரந்தனை உதவுவான் வந்து தோன்றல் இருந்தவ முனிவரன் இறங்கி போற்றினான். முந்தொரு முனிவரன் முகத்தை நோக்கினி சிந்தையில் விளைந்ததன் செப்பு கண்டலும் மைந்தனை வேண்டினான் வரத்த நல்லன எந்தையும் முருவதை நிறைய உருவான். அதனாலே அன்பனே நீ செய்த தவத்தை கண்டு மகிழ்ந்தோ உனக்கு என்ன வர வேணும் அப்படின்னு கேட்டாரு. பெருமானே எனக்கு புத்தர பலன் இல்லை, அதனால எனக்கு புத்தரன் வேணும், அந்த அருளை செய்ய வேணும் என்று கேட்டார். உள்ள தவத்தினால வரக்கணும், தவத்தினால உள்ள வரக்கணும். பிறந்தா அந்த புள்ள நல்லா தவம் செஞ்சு புள்ள வரக்கணும். அது அப்ப சொன்ன தண்ணீர் தாமரை எவ்வளோ உசரம் இருக்கும்னு கேட்க வேண்டாம். தண்ணீர் எவ்வளோ உசரம் இருக்குதோ அவ்வளோ உசரம் தாமரை. தாமரை எத்தனை அடி நிலம்னு கேட்க வேண்டாம். தண்ணீர் எத்தனை அடி உயரம் இருக்குதோ அத்தனை அவ்வளவு தாமரை. நீராம்பல் நீரளவை ஆகுமா நீராம்பல் தான் கட்ட நூலளவே ஆகுமான் உண்மதி மேலே தவத்தளவே ஆகுமான் தான் பெற்ற தெரியும். மேலே தவத்தளவே ஆகுமா
தான் பெற்றுள்ளோம் குணத்தலைவையாகமான குணம் என்று முடிக்கிறார். அதனால தவம் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் எல்லா பலனுமே அமையும். மனைவி, மக்கள், வீடு, வாசல், உடம்பு, தொழில் சக்கரமும் தவத்தினல்ல. முன்ன செய்த தவத்தினல்ல. பாவம் செஞ்சிருந்தா அதுக்கு தகுந்த ஆப்பலாகும். பாவம் செஞ்சிருந்தாலும் வச்சுக்கோ, மனைவி ராட்சசியா இருப்பா, ஆட்டி படைச்சு விடுவா. புண்ணியம் செஞ்சான்னு வச்சுக்கோ, மனைவி சுக்க தங்கமா இருப்பா. கமலா அப்படிங்கும்போது என்ன நம்ம அப்படின்பா. ஐயோ அவனுக்கு என்னமா இருக்கும் மனசு. அப்பா அவன் கவலையெல்லாம் போகுது. சந்திர அப்படின்னு கூப்பிடும்போது பாவி கூப்பிட்டான்னு வச்சுக்க, பாவம் செஞ்சவன் ஏன் சும்மா கட்சி கிடக்குற அப்படின்பா. இது வச்சா இது பாவம், அது புண்ணியம். முதல்ல சொன்னது புண்ணியம். கமலா அப்படிம்பான் வச்சுக்கோ. வீட்டுக்காரன் பொண்டாடி என்ன பண்ணுவா, தவம் செஞ்சவனுக்கு நல்ல புண்ணியம் பண்ணவனுக்கு என்ன மாமா அப்படிங்கும் போது என் கவலையெல்லாம் தீர்ந்துவோம். வார்த்தை ஒண்ணுமே இல்லை. இப்போ என்ன மாமானது இவன் என்ன கொடுத்துட்டா ஒண்ணுமே இல்லை. அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவனுக்கு இருக்கிற கவலை நின்று போகும். கூப்பிடும் போதே அவன் எரிஞ்சு விழுந்தான்னு வச்சுக்க, ஏன் சும்மா சட்டம் போட்டு கிடக்குறேன் சந்திரா 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 அப்படின்னான்னு வச்சுக்கோ. ஐயோ ஐயோ அவன் இருக்கவே வேண்டியது. அதனால தான் திருவள்ளுவர் நல்ல மனைவி இருந்தால் அவனுக்கு இல்லாதது ஒன்றுமே இல்லை, கொல்லாத மனைவி இருந்தால் அவனுக்கு இருக்கிறது ஒன்றுமே இல்லை. நல்ல மனைவி இருந்துட்டான்னு வச்சுக்கப்ப அவனுக்கு இல்லாதது இல்லை. கொல்லாத மனைவி இருந்தான்னு வச்சுக்க அவனுக்கு இருக்கிறது ஒன்றுமே இல்லை. எத்தனை கோடி கருவியாக இருந்தால் இல்லதன் இல்லவள் மாண்பானால், இல்லதன் இல்லாதது இல்லவள் மாண்பானால், இல்லத்துக்குரியவள் மாண்புடையவளாக அறிவுடையவளாக இருந்தாள். உள்ளதன் இல்லவள் மானாக்கடை. என்ன இருக்க எவ்வளவு செல்வம் இருந்தாலும் மனைவி சரியில்லைன்னு வச்சுக்கப்பா தொலைஞ்சு. அதனால ஜாதகத்துல 7ஆம் இடம் நல்லா இருக்கும். எங்கேயும் சில புண்ணியவான்களுக்கு இருக்கு, சில புண்ணியவான்களுக்கு இருக்கு. இன்னைக்கு ஒரு ஆள் வந்தான் பாரு, எனக்கு மனைவி தாங்க செய்வோம் மனசார 2 வருஷம் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ நான் 60 வருஷத்துல 2 வருஷம் என்னப்பா புரியுதா? 60 வருஷமா ஜாதகம் பார்க்குறேன். 60 வருஷம் பார்க்கறதுல ஒரு 2 பேர் 3 பேர் சொல்லியிருக்கிறேன் மனைவி தான். அப்புறம் அதனாலே இப்படி தவத்தினால்தான் எல்லாமே அமைச்சு. காரணம் என்ன? முன்னத்தவன் செய்யாமையினாலே இப்போது அந்த மாதிரியான துன்பத்தை கொடுக்கின்ற மனைவி, மக்கள் மற்றது எல்லாம். அதனால இப்படி தவத்தை செய்தார். தவத்தை செய்த போது சாமி வந்தாரு. சாமி உனக்கு என்ன வர வேணும்னாரு, எனக்கு புத்திர வளர்ந்து வேணும்னாரு. அப்படின்னு சொன்னோடனே அவர் ஒரு டெக்னிக்கலாக பேசினார். அது சிவருமான ஒரு டெக்னிக்கலாக பேசினார். என்னடான்னா முருவல் செய்த உருவார் மனசில் ஒன்றை வச்சுக்கிட்டு பேசினார். அது சிவபெருமான மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு பேசினார்ப்பா. இந்த அநியாயமா என்ன பேசினாரு தெரியுமா? அன்பனே, கெட்ட குணம், அறிவில்லாத, ஊமையா, செவிடா, முடமா, கண்ணு இல்லாம இருக்கிற புள்ளை ஒன்று 100 வருஷம் அறிவில்லாம, முடமா, குருடா, செவிடா, ஊமையா, பிணியா இருக்கும். அப்படிப்பட்ட பிள்ளைய வேணும்னா 100 வருஷம் இருக்கு. சரி, அதற்கு மேலே துணி இல்லாம நல்ல அழகு பொருந்தி நல்ல அறிவுடையவனாகி ஞானமுடையவனாகி ஏழை பக்தி உடையவனாகி இப்படி சிறப்பான குழந்தை வேணும்னா 16 வயசு தான் இருப்பாங்க வயசே. உனக்கு எந்த பிள்ளை வேணும்? இங்கே இந்த மாதிரி கதை வேற எங்கேயுமே கிடையாது. உத்தரவலன் வேணும்னா இப்படி ஒரு சாமியை கேட்டால் என்ன சொல்லுவா? இல்லை சாமி, எனக்கு நல்ல பிள்ளையா வேணும், 100 வருஷம் இருக்கணும், அப்படி கொடுன்னு கேட்க இவரால் முடியல. இவரால் முடியல. அப்படி பேச வச்சா தானே பேச முடியும். பேச வச்சா தானே பேச முடியும். தீங்குரு குணமே மிக்கு சிறிதுமை உணர்விலாமல் மூங்கையும் மூங்கன்னா உணர் வெதிருமாகி வெதிருந்தா திருவிடு முடமுமாய் விழியும் இன்றி ஓங்கிய ஆண்டு 100 உருவினி உளப்போராய் இங்கொரு புதல் வந்தன்னை இதுமோ மாதவத்தோ. இப்படிப்பட்ட புள்ளை வேணுமா? கோலமை வனப்பு மிக்க குறவிலா வடிவம் மீதி நல்ல அழகு. கோலம்னா அழகு. குறவிலா வடிவம் மீறி 7 பிணிகள் இன்றி எமக்கு அன்பு உடையோனாய் காலம் என் 2 பெற்று. நல்ல அழகு, கல்வி ஞானம், எந்த குற்றம் இல்லாதபடி பிணி இல்லாதபடி என்னிடத்தில் பக்தி உடையவனா அப்படிப்பட்ட உள்ள 14 வருஷம் 14 காலையின் 2 பெற்று கலைவல பயின்று வல்ல பாலனை தருது மோனில் என்ன நண்பகதி என்றார்.
அதனால இப்படிப்பட்ட பிள்ளை 16 வயசு தான் இருக்கும், உனக்கு எந்த பிள்ளை வேணும் மனசில் இருக்கிற சொல்லு அப்படின்னாரு. இதெல்லாம் ஏன் இப்படி ஒரு மாதிரி இப்படி கேட்டாரு இப்படி பண்ணினாருன்னா, பின்னாலே இந்த மாதிரி அந்த புள்ள சிவபூஜை பண்ணி சிவபூஜையினுடைய பெருமையினாலே சிவபூஜா பலத்தினாலே யமனையே வெல்வான் என்பதை காட்டார். சிவபூஜையினுடைய உயர்வை காட்டார். சிவபூஜையினாலே யமனையே வென்று விடுவான் என்பதை உலகத்துக்கு அறிவிப்பதற்காக அவர் இப்படியே முதல்ல திட்டம் பண்ணிக்கிட்டு இப்படி காட்டார். தெரியாமையா சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு அப்படி இப்படி மாற்றி பேச ஒன்றும் தெரியலை, ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பேச முடியாது. இப்படி பிள்ளையா அப்படி பிள்ளையான்னாரு. அது அவர் என்ன பண்ணாரு, அதை அடுத்தாப்புல சொல்றாரு, இந்த முனிவர் எப்படிப்பட்டவர்னா அளவில்லாத தவத்தை பண்ணினவர், அளவில்லாத தவத்தை பண்ணினவர். அதனாலே சுதாரிச்சுக்கிட்டாரு. எப்படி சுதாரிச்சாரு, எப்படி கேட்டாருன்னா, சாமி வயசு கொஞ்சமா இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல பிள்ளையா இருக்கணும், ஒரு இடத்துல பக்தி உள்ளவனா இருக்கணும், அப்படி பிள்ளைய கொடுன்னு கேட்டார். மாண்டழு தவத்தின் மேலாம் மறைமுனி அவற்றை ஓர ஆண்டவை குறுகினாலும், வயசு கொஞ்சமா இருந்தாலும் பரவாயில்ல, அறிவுளராகி யாக்கைக்கு ஈண்டொரு தவறு நின்று எம்பீரான் என்பால் அன்பு பூண்டதோர் பாலந்தானே வேண்டினன் புரிக என்றார். அதனால வயசு கொஞ்சமா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு இடத்துல பக்தி உள்ளவனா, அழகுடையவனா, அறிவுடையவனா, ஞானமுடையவனா, அப்படி ஒரு பிள்ளையே கொடுத்தார். அப்படியே கொடுத்துட்டேன், கேட்டபடியே கொடுத்துட்டேன். அப்படி சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். வந்தாரு, வீட்டில் இருந்தாரு, தமத்தை விடாம பண்ணிக்கிட்டு இருந்தாரு. முனிவன் போற்றி நெஞ்சக மகிழ்ச்சி செய்தி ஒன்றி ஏழிலோடு உறைந்தனன் உறையும் நாளில் அப்படி சொல்றாருன்னா, அந்த புத்தரன் பறக்கிறான். இந்த புத்தரம் பறக்கிறான்னா ஞான சம்பந்தர் பறக்கிறதுக்கு ஒரு 10 பாட்டுக்கு மேலே சொல்றாரு சேர்க்கிறார். இந்த மாதிரி ஞான சம்பந்தர் அவதாரம் பண்றதுக்காக, ஞான சம்பந்தர் அவதாரம் பண்றதுனால இன்ன நன்மைகள் இந்த உலகத்துக்கு உண்டாகும். இவர் வருவதனாலே, ஞான சம்பந்தர் அவதாரம் பண்றதுனாலே இன்ன நன்மைகள் உலகத்துக்கு உண்டாகுங்கிறது கேட்கலாம் சொல்றாரு. ஞான சம்பந்தரை அவதாரம் பண்ணலன்னு வச்சுக்கோ, இந்த நாடு என்னமா இருக்கும். ஐயோ நமக்கு அப்போ ஒன்றும் தெரியாது, வேற அவளோட வேற நம்மளும் இருப்போம், நம்மளும் சமணனா இருப்போம், நமக்கு என்ன தெரியாது. இப்ப வீட்டுல இல்லறத்துல இருக்கிறாரு. இப்ப அந்த மருத்துவரியுடைய வயிற்றுல கர்ப்பம் உண்டாச்சான். அந்த கர்ப்பம் உண்டாவது சொல்றாரு, பூதலை இடும்பை நீ இந்த உலகத்திலே இருக்கின்ற துன்பம் போகும், குறைதவிர் தருமம் போகுங்க, குற்றமில்லாத தருமம் உயர, தருமம் உயர, மாதவ முனிவன் உய்ய, பெரிய தவத்தை செய்கின்ற முனிவர்கள் உயர, தவத்தை செய்கின்ற முனிவர்கள் உயர, உய்ய உய்ய, வைதிக சைவம் வாழ, வைதிக சைவம் வாழ, வேத ஆகம விதிப்படி இருக்கின்ற சைவ சமயமானது உயரம். நம்ம சைவ சமயத்துக்கு ஒரு பெரிய ஒரு பெருமை இருக்குன்னு மார்க்கண்டையராரு நல்ல ஞாபகம் வச்சுருக்கோம். சைவ சமயத்துக்கு ஒரு பெரிய பெருமையை தேடி கொடுத்தவர் மார்க்கண்டையர், நீங்க மறந்துடாதீங்க. சைவ சமயம் பெருமையுடையதுன்னு சொன்னால் அந்த பெருமை யாரால வந்தது, சைவ சமயத்தில் இருக்கிற நாயன்மார்களுடைய அடியாரலால வந்தது. அதுல ரொம்ப சாப்புகாடு மார்க்கண்டையர். அதுக்கு மேல அவங்க 2 பேரும் 15 ஆக்கிரமார்கள். சைவ சமயத்தை வெளியிலே பெருமையுடையதாக காட்டினவர்கள், சைவ சமயம் தான் உயர்ந்தது என்று காட்டினவர்கள் யார் என்று கேட்டார், அந்த 15 ஆக்கிரமாக 2 பேர் மார்க்கண்டையர். சிவபூஜை செஞ்சு யமனை வென்று எப்போதும் 16 ஆக்கிரமம். அதனாலே சைவ சமயத்துக்கு ஒரு பெருமை இருக்குன்னா அந்த பெருமை மார்க்கண்டையரால வந்ததுன்னு சொல்லலாம். அந்த அளவு சிவபூஜனுடைய பெருமையை காட்டி சைவ சமயத்துக்குன்னு தனி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிக்கிறோம். பூதலை இடும்பை நீங்க, குறைதவிர் தருமம் வாங்க, மாதவ முனிவர் உய்ய, வைதிக சைவம் வாழ, ஆதிதன் அருளினாலே அந்தகன் மாள, உலகத்திற்கு துன்பம் போக, தருமம் போங்க, முனிவர்கள் உய்ய, வேதாகம சைவம் வாழ, சிவபெருமானுடைய அருளினாலே யமன் சாக, அண்ணன் காதலி உலகத்தாங்கோர் கருப்பை வந்து அடைந்தார். இப்படி செயல்கள் நடக்கிறதுக்காக அந்த மருத்துவனுடைய வயிற்றிலே கர்ப்பம் உண்டாச்சிருந்தாரு அடைந்தார். அதை நோக்கி அரிதரு முனிவனாண்டை விடையவன் அடியார் யாருக்கு வேண்டியாக நெடிதுவல் வளனும் இது ரொம்ப தங்கம். ஆறு கட்சியை ரொம்ப தங்கம். இப்படி கர்ப்பம் தெரித்த உடனே அந்த முனிவர் ஆகிய விற்கண்டுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்து சிவபெருமானுடைய அடியாருக்கு நிறைய தர்மம் பண்ணார். எவ்வளவு விருப்பமா சொல்றாரு பத்தியா, சிவபெருமானுடைய அடியாருக்கு. இது அந்த உண்மையெல்லாம் யாரு சொல்றா, யாரு கடைப்பிடிக்கிறா
அந்த பூம்பாவை பறக்கிறதுக்கு பூம்பாவைக்கு அப்பா பேரு சிவனேசன் செட்டியார், மயிலாப்பூர்ல. பூம்பாவையோட அப்பா பேரு சிவனேசன் செட்டியார். அவருக்கு பிள்ளை இல்லாமல் இருந்துச்சு. பிள்ளை இல்லாமல் இருந்தப்ப அவரு சிவபெருமான் நோக்கி வழிபாடு பண்ணினாரு. அதுக்கு மேல சிவனடியாருக்கு நிறைய பூஜை பண்ணாராம். அந்த புண்ணியத்தினால அந்த பிள்ளை உண்டாக்குங்கிறார். அதிக நீர்மையில் அருந்தவம் புரிந்து அரண் அடியாருக்கு உரிய அர்ச்சனை உலப்பில் அரண் அடியாருக்கு உரிய அர்ச்சனை உலப்பில செய்த அன்னலத்தார். மகேஸ்வர பூஜை சிவனடியார் பூஜை நிறைய செய்தார். அந்த புண்ணியத்தினால அந்த பிள்ளை வந்துட்டு இருந்தார். இல்லையா பூம்பாவை பாட்டுன்னு ஞானசம்பந்தருடைய வாக்குனால பிறக்குமா? பூம்பாவை போதியோ பூம்பாவாய் போதியோ பூம்பாவாய்னு பாட சொல்ற. அது அந்த புள்ள பிறக்கிறதுக்கு என்ன பண்ணாருன்னா அடியார்களுக்கு நிறைய பூஜை பண்ணினார், தர்மத்தை பண்ணார். உரிய அர்ச்சனை உழைப்பில அரண் அடியாருக்கு உரிய அர்ச்சனை உழைப்பில செய்த நலத்தால் கரியவாங்குழல் மனைவியார் வைரவன் கவலத்து உரிய பூமகள் என ஒரு பெண்கொடி உயிர்த்தாள் என்று பாருகிறார் பெரிய புராணத்தில். அதே போலத்தான் இங்கே பூதலை இரும்பை நீங்க கற்பம் வந்து அடைந்தது என்று அடைதலும் அதனை நோக்கி அரிதொரு முனிவனாண்டே விடையவன் அடியாரியாருக்கு வேண்டியாங்கே நெடிதுபல் வளரும் இருந்து நிறைதொரு திங்கள் தோறும் கடனைகள் மரபு மாற்றி காசியின் மேவினானே. இப்படியாலே மாதந்தோறும் செய்ய வேண்டிய சடங்குகள் எல்லாம் மந்திர விதிப்படி செய்து அடியாருக்கு வேண்டிய தானங்களை எல்லாம் செய்து கரையுயிர் திறந்து தந்த காய்ச்சன அரவங்கப்ப குறையுயிர் படிவத்துங்கள் அமிர்தனை கொடுத்துட்டாங்கு மறையுயிர் தருஞ்சவாய் மதலையை வயாவின் மாளி பொறையுயிர் தருளில் தந்தாள் பொறைதரு திருவை போல்வாள் மீனமும் முடிந்த நாடும் மேவுற முதனஞ்செல்ல மீனமும் முடிந்த நாடும் மேவுற. யாரும் ரேவதி நட்சத்திரத்தில் அவதாரம் பண்ணாரா? ஞானசம்பந்தர் திருவாரூர் நட்சத்திரம், இவர் ரேவதி நட்சத்திரம். மீனமும் மீனராசியா மீனராசி ரேவதி நட்சத்திரமா. மீனமும் முடிந்த நாள்னா கடைசி நட்சத்திரம் 27வது நட்சத்திரம். மீனமும் முடிந்த நாளும் மேவுற மிதுனஞ்செல்ல மிதுனம்னா மிதுனலிக்கணும். ஊனவை வெள்ளிதானும் ஒன்பது உச்சமாகும். ஏழை சுக்கரனும் உச்சமா குருவும் உச்சமா. தானமுற்று இது மேவும் தவணனே முதலா உள்ள ஏனைய முனிவர்னாக இடந்தொரு இருப்பவண்ணம். அதனால மற்ற சூரிய முதலான கிரகங்கள் எல்லாம் நல்ல காரணங்கள் இருக்கு அப்படிங்கிறது ஞானசம்பந்தர் அவதாரத்துக்கு சொல்றாரு, சேர்க்கிறாரு. அருக்க ஞானசம்பந்தர் அவதாரம் பண்றாரு. ஞானசம்பந்தர் பின்னாடி கோல திருப்பதியும் பாட போறாரு. கோல திருப்பதியும் பாட போறாரு. ஞானசம்பந்தர் முருகப்பெருமானுடைய அம்சமாக பிறக்கிறாரு. அதனால நாமெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லி இந்த கிரகங்கள் எல்லாம் நல்ல இடத்துல உட்காந்துக்கிட்டான். ஞானசம்பந்தருக்கு பிறக்கிறதுக்கு முந்தைய பயந்துக்கிட்டு அந்த கிரகங்கள் எல்லாம்ப்பா, ஐயோ நமக்கு கிரகம்னா சொல்லி முடியாது, அது நம்ம படுத்துற பாடு. ஞானசம்பந்தர் அவதாரத்திலே இந்த கிரகங்கள்லாம் பயந்துக்கிட்டான். அருக்கன் முதல் கோள் அனைத்தும் அழகிய உச்சங்களிலே பெருக்க வலியுடன் இருக்கு. அருக்கன சூரியன் அருக்கன் முதல் கோள் அனைத்து 9 கிரகங்களும் அழகிய உச்சங்களிலே பெருக்க வலியுடன் பேணியனல் ஓரையிடம் திருக்களர் ஆஜயனால் திகைவழங்க பரதமே ததுக்கோடிய சைவ முதல் வைதிகமும் தலைத்தோம். இப்படி அவர் அவதாரம் பண்ற காலத்துல 9 கிரகங்களும் நல்லா பலமா இருக்கு. அதே மாதிரி இருந்து சொல்றாரு, மீனமும் முடிந்த நாளும் மீனராசி முடிந்த நாளாகி ரேவதி நட்சத்திரம் மிதுனஞ்செல்ல மிதுனலிக்கணும் வெள்ளிதானும் பொண்ணு உச்சமாக வெள்ளியாகி சுக்கரனும் பொன்னாகிய குரு உச்சம் பெற தானமுற்று நிதுமேவ தவணனே முதலா உள்ள ஏனைய முனிவர் நாகர் இடந்தொரு இருப்பவண்ணம். நாகர் ஆகிறாது முதலா இருக்கிறது இல்ல நல்ல இடத்துல இருந்தது. இல்லை ஜாதகத்தில் நல்லா இருந்தா ஜாதகத்தில் கிரகம் நல்லா இருந்துச்சுன்னா பிறக்கும் போது அவனுக்கு ஆயுசு வரைக்கும் நல்லவன். ஜாதகத்தில் சரியில்லைன்னு வச்சுக்க, கிரகம் சரியாகலைன்னு வச்சுக்கப்பா, அவ்வளோ அது எவ்வளோ கட்டிக்கானதாலும் ஒன்றும் பண்ண முடியும். கிரகத்தை மீறி ஒன்றும் பண்ண முடியும். நன்னினன் புவியின் மைந்தன் நவமணி குலமும் பொண்ணும் சுண்ணம் மலர்ந்தாகும் தூய மென் கலவை சார்ந்து தன்னொரு கால் நாணச்சேரும் தலைத்தலை கொண்டுதாவில் முன்னவர் மண்ணூர் வியப்புற வீசி ஆர்த்தார். புத்திரன் பறந்தான் தேவதுந்துவிகளார்த்த செய்தவை ஒம்பி மாற்றும் மூவர்கள் அன்றி ஏழோர் முறை ஆட்சி செய்தார் யாவதன் என்று உலகில் ஏற்றார் இந்நகர் அன்றி நேமி காவல் செய் உலகையாவும் களிமய குற்ற வந்து. அதனால எல்லாருக்கும் மகிழ்ச்சி உண்டாச்சு. முனிவர்கள் தேவர்கள் எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணினார்கள். எல்லாரும் மங்கள பொருள்களை வீசி கையால் மகிழ்ச்சி கொண்டாடினார்கள். அளவில்லாத உலகத்துக்கு யாருக்கும் இந்த மாதிரி குழந்தை பிறந்திருக்கும் தெரியாமையும்
எந்த வகையிலும் ஒரு விஷயமும் தெரியாதபடி எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி உண்டாச்சான். அவங்கவுங்களுக்கு திடீர்னு சந்தோஷம் உண்டுதான். ஞானனுக்கு திரு அவதாரத்தை சேர்க்கலாது அந்த சீர்காழி இருக்கிற வாக்கியமெல்லாம் அது பாட்ட தானா முழங்குதான், அடிக்கிறது இல்லாம. தேவர்கள் எல்லாம் வந்து பூலகத்தில் யாகம் பண்ணாங்களாம். எங்கே சீர்காழி இருக்கிற வேதியிலிருந்து யாகம் பண்ணாங்களாம் அப்படிங்கிறார். அந்த வேலையை அவதாரம் நம்ம சாதாரணமா இப்போ நம்மளுங்க அவதாரம் பண்ணியிருக்கிறோம். ஐயோ நம்ம சொல்லவே அது எப்படிப்பட்ட அவதாரம். இப்போ தாவி சராசரங்கள் எல்லாம் சிவம்பிருக்கும் பிள்ளையார் திருவதாரம் செய்தோ. பிறப்புன்னா எல்லாம் பிறப்பு ஆகுமா, மனுஷன்னா எல்லாம் மனுஷன் ஆகலாம். ஐயே அதனாலே இப்படி அளவில்லாத மகிழ்ச்சியிலே உலகம் இருந்தது. அப்போது தந்தையும் அதனை கேளா. மிருக்கண்டு முனிவர் அதை கேட்டாரு. கேட்டு குழந்தை பிறந்ததை கண்டு அதுக்கு மேலே தடம்புணர் கங்கை மூழ்கி நேராக கங்கையில் போய் மூழ்கினாரு. அந்தனர் முதல்வருக்கெல்லாம் ஆடகம் பலவும் எல்லாம் அந்தனர் முதலான அடியவர்களுக்கெல்லாம் ஆடகம் வந்தால் தங்கக்காசு வச்சு தானம் பண்ணாராம். குழந்தை பிறந்தவங்க தங்கக்காசு தானம் பண்ணார். ஆடகம் பலவு நல்கி முந்தூறு கடன்களாற்ற முளதி மேல் முனிவன் மேவி மைந்தனுக்குரிய நாமம் மார்க்கண்டன் என்று செய்தார். பெயர் மார்க்கண்டன் என்று வைத்தார். மிருக்கண்டு மகிழ்ச்சியினுடைய புத்திரன் மார்க்கண்டன். அது வந்து தந்தையுடைய பெயரே பிள்ளைக்கு வைக்கிறது வழக்கம். தந்தையுடைய பெயரையே கொஞ்சம் மாற்றம் பண்ணி வைக்கிறது. கொஞ்சம் மாற்றம். மிருக்கண்டு மார்க்கண்டன். இப்ப ஜனகராஜனுடைய மகள் ஜானகி, ஜனகராஜனுடைய மகள் ஜானகி. அதுபோல் அது தத்திதாந்த நாமம் சொல்லு. தத்திதாந்த நாமம் என்று அதனாலே மார்க்கண்டன் என்று செய்தான். மறுப்படா திங்கள் போல வளர்ந்தனும். அந்த குழந்தை மருவு இல்லாத திங்கள் போல வளர்ந்தான். மருவு இல்லாத திங்கள்னா திங்களுக்கு மருவு இருக்குதில்லை, சந்திரன்ல மருவு இருக்குல்ல, இது மருவு இல்லாத திங்களா. எந்த குறைபாடும் இல்லாது பிணி இல்லாது எல்லா வகையிலும் சிறப்புடையதாக அந்த உலகம் வளர்கிறது. மதியந்தோர் உருப்படை உபனிட்டான ஓதனம் பலவும் ஒற்ற செறிப்படும் ஓரியாண்டு நெடுஞ்சகை வினையாற்றி சிறப்புடைய இரண்டாட்டில் செவி நெறி முடிதல் விட்டார். அதனால ஒரே ஒரு வயசுக்குள்ளே அந்த முடி எடுக்கிறது இல்லை சொல்றாரு. ஒரு வருஷத்துக்குள்ளே முடி எடுக்கிறது செஞ்சிடணும். அதுக்கு மேலே வந்து இரண்டாவது ஆண்ட செவி நெறி, இரண்டாவது வயசுல செவி நெறி செய்தாரு. ஏதவில் 5 முன்னூல், 5வது வயசுல முன்னூல். அதெல்லாம் அந்த இன்னும் சில சமுதாயங்கள் அதை கடைப்பிடிக்குது. பல பேருக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஏதோ பிறக்குது இருக்குது, அவ்வளோதான் அவ்வளோதான். எந்த சடங்கு கிடையாது, மந்திர விதி கிடையாது, எந்த விதமான பூசை தப சபம் ஒன்றும் கிடையாது. கர்ப்பம் உண்டானதுலேருந்து தவம் பண்ணுறதுப்பா, பூசை பண்ணுறதுப்பா. கர்ப்பம் உண்டானது என்னமோ பிராணிகளுக்கு குழந்தை வைக்கிற மாதிரி வந்துக்கிட்டு இருக்குது குழந்தை. அது என்ன இருக்குது, அந்த குழந்தை என்னமா இருக்குது, அதுக்கு என்ன ஞானம் இருக்கும், அதனால என்ன பிரயோஜனம் இருக்கும். ஏதவில் 5 முன்னூல் இலக்கண விதியின்றி ஓதிடும் கலைகள் எல்லாம் உள்ளுறம் உணர்த்துங்காலை. 5வது வயசுல முன்னூல் சாட்சி பூநூல் கல்யாணம் உபநயத்தை செய்து அதுக்கு மேல இலக்கண விதியின்றி, இலக்கண விதிங்கிறதா கல்வி கற்பித்தல், கல்வி அச்சராபியாசம் அதை படிக்க வச்சாரு. ஓதிடும் கலைகள் எல்லாம் உள்ளுற உணர்த்துங்காலை வேதமும் பெறவும் கொண்ட வியன்பொருள் தெரிந்து மேலும் மேலா ஆதியே சிவன் என்றெண்ணி அவருடைய அண்ணன் நன்றாக படிக்க வச்சாரு. கலைகள் எல்லாம் உணர்ந்தாரு, கலைகள் எல்லாம் உணர்ந்தாரு. கலைகள் தானா வந்தது, கலைகள் தானே வந்தது, தானே வரணும் படிப்பு. அது இப்போ கரூர் திருப்பூரில் மதியால் முத்தகனாகி மனதால் முத்தமனாகி அது மாதிரி கலை தானா வரணும், தானா வரணும். படித்து வந்தால் அந்த படித்த அளவு தான் இருக்கும், படிக்காமல் வந்தால் ரொம்ப கலைப்பா. படிக்கும் கலை வரும், படிக்காமையும் வரும். நல்லா ஞாபகம், படிச்சும் கலை வரும், படிக்காமையும் வரும். படிக்காம வந்தா அளவு இல்லாம வரும். படிச்சா நீங்க என்ன படிச்சீங்க, அதே எம்ஏ படிச்சிருங்க, அவ்வளவுதானே, அவ்வளவு படிக்காம திருவருளால இருந்தா கலை, கடவுள் கருணையினால கலை வந்துச்சுன்னு வச்சுக்கோ, அதுக்கு அளவு உண்டா, அளவே இருக்கும். அருணகிரிநாத சுவாமியை ஒரு ஆளு காட்டான், ஏராளமான திருப்புகள் 10000 திருப்புகள், கந்தர் அலங்காரம், கந்தர் அந்தாதி, கந்தர் அனுபூதி, வேலுருத்த மயிலுருத்தல் திருவுறுப்பு கூட்டி வச்சிருக்கிறா புண்ணியம். இப்போ இருக்கிறது அவ்வளோ இருக்குது. இன்னும் காணா போனது நிறையா என்ன மற்ற புண்ணியமாக எழுதுனாலும் பாப்பா தெரியுங்களா, அருணகிரிநாதருக்கு தெரியுங்களா. இப்படி மட திறந்தார் போல, கடல் மட திறந்தார் போல இவ்வளவு பாடல்கள் நீங்கள் பாடுறீங்களே, இப்படி நீங்கள் இதெல்லாம் படிச்சீங்க, எந்த காலேஜில் படிச்சீங்க, உங்களுக்கு வாத்தியார் யார், தமிழ் வாத்தியார், எத்தனை வருஷம் படிச்சீங்க அப்படின்னு ஒரு கேட்க மனசுக்கு ஒருமா கேட்காம இருக்கு, பாடாது கேட்க முடியாதானே இருக்கும். அதுக்கு அவர் சொன்னார், வாத்தியார் முருகப்பெருமான், வாத்தியார் முருகப்பெருமான்.
படித்த காலேஜ் அண்ணாமலை பல்கலைக்கழகம். இங்கே திருவண்ணாமலையில் அண்ணாமலை பல்கலைக்கழகம், அண்ணாமலையார் பல்கலைக்கழகம். எனக்கு தமிழ் வாத்தியார் முருகப்பெருமான். படித்த வருஷம் கண்மூடி விதிக்கிற நேரம். படித்தது எவ்வளவு காலம்? கண்மூடி விதிக்கிறது. படித்தது அளவு. அறிவு மொழி தத்துவமும் அவதிமத வித்தைகளும் அரியன இமைப்பொழுதில் வாழ்விற்கு. அறிவும் அறிவு தத்துவமும் அவதிமத வித்தைகளும் அரியன தெரிந்து உள்ளன இமைப்பொழுது வாழ்விற்கு. சாமி நினைச்சிட்டாருன்னா என்ன பெருசு இது கலையெல்லாம். கற்கஞ்சரக்கல்ல லம்பியாட்டா இருக்கு ஒரு உமாவிஸ்வரம். கற்கஞ்சரக்கல்ல கலைஞானம் கற்கஞ்சரக்கல்ல. இது நற்புஞ்சரக்கத்து கொடுத்தார். குஞ்சரக்கல்ல அப்படின்னா விநாயகருடைய அருள் இருந்துச்சுன்னா படிச்சாரா இந்த பாட்டை பாரு. ஏதமில் ஐந்தின் முன்னூல் இலக்கண விதியும் செய்து ஊதிடும் கலைகள் எல்லாம் உள்ளுறவு உணர்த்துங்காலை ஆச்சரியன் சொல்லி கொடுத்தான். வேதமும் பெறவும் கொண்ட வியன்பொருள் தெரிந்து வேதத்தை சார்ந்த நூல்களும் ஆகமத்தையும் உபநிடதங்களையும் இவர்களெல்லாம் கற்றாரு. அப்படி கற்று அதனுடைய குறையெல்லாம் தெரிந்து அதுல ஒன்றை முக்கியமா தெரிஞ்சுக்கிட்டாராம். இத்தனையும் படிச்சதுனால ஒன்றை தெரிந்து கொண்டாராம். இத்தனையும் படிச்சதுனால ஒரு பொருளை தெரிந்து கொண்டாரா. அது என்னையா பொருளா? என்ன பொருளுங்கிறீங்களா? அதுதான் எல்லாருக்கும் முதலாக இருப்பவன் சிவபெருமானுக்கு தெரியும். பாட்ட பாட்டியா? வேதம் பிறவும் கொண்டே வியன்பொருள் தெரிந்து மேலா ஆதியே சிவன் என்று எண்ணி ஆதி பகவான் முதற்கே உலகுனா போல ஆதியே சிவன் என்று எண்ணியதோடு அல்ல அவனடி அரண் என்று அவனுடைய திருவடி தான் நமக்கு பாதுகாப்பு. இந்த மாதிரி பாட்டு இருக்கும் ஐயா. இத்தனை நூல்களையும் படிச்சு நீ என்னடா தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு கேட்குறியா? சிவபெருமான ஒருவனே பரம்பொருள். இவ்வளவு படிச்சியே நீ என்ன பிரயோஜனம், என்ன தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு நீங்க கேட்குறீங்களா? தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்? சிவபெருமான ஒருவனே பரம்பொருள், அவனே நமக்கு பாதுகாப்பு. ஆதியே சிவன் என்று நீ அவனடி அரண் என்று உற்றான். உள்ளனரை கலைத்துறைகள் ஒளியின்றி பயின்றவற்றார். திருத்தொண்டநாயனார் அவர் நிறைய படிச்சாராம். உள்ள கலைத்துறைகள் ஒளிவின்றி பயின்றவற்றால் தெள்ளி வடித்து அறிந்தவன். படிச்சதுனால தெரிஞ்சிருக்க. படிக்காதவன் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. படித்தவன் என்ன படிச்சு நீ என்ன தெரிஞ்ச என்ன புரிஞ்ச என்கிற ஒரு கேள்வி இருக்குதல்லவா? அதை சொல்றாரு. உள்ள நிறை கலைத்துறைகள் ஒளிவின்றி பயின்றவற்றால் தெள்ளி வடித்து அறிந்தவன் சிவன்களில் தெரிவது. அவ்வளவு படித்ததனுடைய ஒரு முடிவு என்னன்னு கேட்ட, தெள்ளி வடித்து அறிந்தவர்களுன்னு கேட்ட, சிவபெருமானுடைய திருவடியில பள்ளமடையில தண்ணி போறாப்புல அன்பு பண்றதுதான் படித்தது கிடையாது. கேட்கிறாரு என்ன சொல்றது? தெள்ளி வடித்து அறிந்தவர்கள் சிவன்களில் தெரிவென்று பள்ளமடையா என்றும் பயின்று வரும் பண்புடைய புல்லும் உணர்வினே கூட்டுரைத்தார் களத்தொன்று பள்ளமடையாய் என்றும் பயின்று வரும். பள்ளமடையில் தண்ணி போறாப்புல அன்பு இருக்குவதுதான் படித்தது கிடையாதுங்கிறார் சிவபெருமான். கற்றதனால் ஆய பயனென்கொல் சிவனாரின் நற்றாள் நீ அப்படி போட்டிருக்கலாம். பாவத்தில் ஏமாந்துதான். கற்றதனாலாய பயனன். அடுத்தாப்புல ஒரு பாட்டு சொல்லாது. அந்த புள்ளை இப்படி தெரிந்து கொண்டாரா? அந்த புள்ள பிரம்மச்சரியம் சின்ன வயதில் எப்படி இருக்கிறார்? கல்யாணம் பண்றவரையில பிரம்மச்சாரின்னு. கல்யாணம் பண்றவரையில பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வானப்பிரஸ்தம் சன்னியாசனம் 4 ஆசிரமங்கள்ல திருமணம் ஆகிற வரையில அவனுக்கு பிரம்மச்சாரின்னு பேரு. பிரமத்தோடு தொடர்புடையவனாக வாழ்ந்தது. பிரம்மச்சரியம். பிரமம் என்பது எது? கடவுள். அந்த கடவுளோடு சின்ன இருந்த தொடர்புப்பா. சில பேர் என்ன நினைக்கிறான், வயசான முற்பாடு சாமி கும்பிடலாம் நினைக்கிறாங்க. வயசான முற்பாடு கும்பிட முடியுமா? நீ எவ்வளவு வயசுக்கு இருக்கிறன்னு தெரியுமா? வயசான முற்பாடு கும்பிடலாம்னா எத்தனை வருஷம் இருப்போம்னு நமக்கு தெரியுமா? நாளைக்கு இருப்போம்னு தெரியுமா? இருக்கட்டு, நம்ம கண்டபுராணம் கிடந்தனால இன்னும் 50 வருஷம் குடியிருப்போம் எல்லாருமே இருக்கட்டும். ஆனாலும் சொல்ல முடியுமோ? இன்றைக்கு இருப்பாரை நாளைக்கு இருப்பார் என்று என்ன ஒவ்வொரு தடமும் இல்லை என்பது தாய்மானார். இன்றைக்கு இருப்பாரை நாளைக்கு இருப்பது என்று என்னவோ தொடரும். அதனாலே இப்படி பிரம்மச்சரியம் என்று சொன்னால் சின்ன வயசிலிருந்தே கல்வி தெய்வம் அதனோடு தொடர்பு வைத்து வாழும். அடாடா, கல்வியும் தெய்வம். சின்ன வயசுல என்ன கல்வியும் தெய்வம், தெய்வ சம்பந்தமான கல்வி அப்படி இருந்துச்சு அந்த காலத்தில்.
அடாடாடா இப்போ புரியுதா? இப்போ கல்வி எந்த அளவுக்கு போயிடுச்சு தெரியுமா? சொல்ல வேண்டியதில்லை. கெட்டு போனவன் யாருன்னா படித்தவன் தான் கெட்டு போனார். காலேஜில் படித்தவன் ரொம்ப படித்தவன் தான் கெட்டு போனவன். அக்கிரமம் செய்வாருன்னா அவன் தான். என்ன காரணம்? அருள் சம்பந்தம் இல்லாத கல்வியாக போச்சு. அருள் சம்பந்தம் இல்லாத, தெய்வ சம்பந்தம் இல்லாத, ஒழுக்க சம்பந்தம் இல்லாத கல்வியாக போச்சு. ஐயோ நல்ல வேலையா நான் பள்ளிக்கூடம் போகாமல் போட்டேன். அது ஒரு வேலை நல்லதாக போச்சு. நான் அப்போ போயிருந்தா கொஞ்சம் நல்லாவே இருந்தது. அது வேறு. அப்போ போயிருந்தோம்னா ஓரளவு நல்லா தான் இருந்துச்சு. அப்போ கல்விதான் மனிதனை உயர்த்துவது. கல்விதான கண்ணே கண்ணுடையார் என்போர் கற்றோர். அதனாலே இப்படி சிவபெருமானை பரம்பொருள் என்று எண்ணி அந்த பெருமானை நமக்கு பாதுகாப்பு. சிவபெருமான் ஒருவன் தான் காக்கிறவன், வேற யாராலையும் காக்க முடியாது. காக்கணும் என்று அவனடி அரண். அரணா பாதுகாப்பு. அரண் என்று விட்டான். அதுக்காக சொல்றாரு, அந்த பிள்ளை பிரம்மச்சரியத்துல எப்படி அந்த சின்ன வயசுல எப்படி இருந்தாருன்னா, முதல்ல சிவபெருமான கும்பிடுவாரான். மார்க்கண்டையர் சிவபெருமான கும்பிடுவாரான். அப்புறம் அவனுடைய அடியாரனை கும்பிடுவாரான். அடுத்தாப்புல குறவனை வணக்கம் பண்ணுவாரான். குறவன்னா குருவை வணங்குவாரான். அடுத்தாப்புல முனிவர்களை வணங்குவாரான். அப்புறம் அம்மா அப்பாவை கூப்பிடுவாரான். இந்த பாட்டுக்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் கேட்டாரு. அரணை முந்தி அரைஞ்சி, அரணை சொல்வார், அரணை இறைஞ்சி அண்ணான் அன்பரை தாழ்ந்து தங்கள் குறவனை வணக்கஞ்சி. இந்த வணக்கம் வழிபாட்டுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சில தனித்தனியாக பயன்படுத்துறாரு. இறைஞ்சி, தாழ்ந்து, வணக்கம், பரவி, பாத பங்கயங்கள் சூடி 5 இடங்கள்ல வணக்கம் சொல்லலாம். 5 இடங்கள்ல. ஒன்று அம்மா அப்பா, 1 சிவபெருமான், 2வது சிவனடியார்கள், 3வது குரு, 4வது முனிவர்கள், அப்புறம் தாய் தந்தை. 5 இடங்கள்ல. இந்த 5 இடங்கள்லையும் ஒருத்தன் உண்மையாக முறையாக வணக்கம் பண்ணினானால் அவன் தெய்வமாகிவிடும். புரியுதா? வணங்குற இடத்துல வனங்களை வச்சுக்க, அவன் வாழாம புரிவான். வணங்குற இடத்துல வனங்களை வச்சுக்க, அவன் வாழாம புரிவான். வாழ்கின்றாய் வாழாம. நல்லா தான் இருக்கு. சரக்கு நல்லா இருக்குல்ல. அரணை அண்ணான் அன்பரை தாழ்ந்து தங்கள் குறவனை வணக்கம் கோதரு முனிவர் தம்மை பரவியே, குற்றமில்லாத முனிவர்களை பரவியே, பயந்த மேலோர், பயந்தனா பெற்றவர், பயந்தன்னா பெற்றவர், பயந்த மேலோர் பாத பங்கயங்கள் சூடி. அம்மா அப்பாவை நமஸ்காரம். அம்மா அப்பாவை நமஸ்காரம் பண்ணலைன்னா அவன் மற்ற எங்க சாமி விட்டு பிரயோஜனம். அதனாலதான் அந்த அமைக்களுக்கு என்ன பண்ண, அன்னையும் பிதாவும் முதல்ல போட்டார். அப்புறம் தான் 2வது ஆலயங்கள் சாலும். முதல்ல ஆனா அம்மா அப்பா, ஆவனா தான் ஜாமி. அம்மாவும் அப்பாவும் ஆனா, அப்புறம் தான் ஜாமி ஆவணா. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், ஆலயம் தொழுவது சாலம்னு சொன்னான். அதனால தாயிந்தைய கட்டாயம் வணங்கணும். தாயிந்தைய கட்டாயம் வணங்கணும். இவ்வளவு நமஸ்காரம் பண்ணணும். நமஸ்காரம் பண்ணா பல பேர் பூசுறான், பல பேருக்கு இருந்தும் கொடுத்து வைக்க ஆகும். அரணை இறங்கி அண்ணான் அன்பரை தாழ்ந்து தங்கள் குறவனை வணக்கஞ்சி கோதரு முனிவர் தம்மை பரவியே பயந்த மேலோர் பாத பங்கயங்கள் சூடி பரமாமாம் ஒழுக்க நாடும் பேணினன் பரப்பு நீப்போ. பிரம்மச்சரிய விருத்தத்தை இப்படி நன்றாக கடைபிடித்தான். ஒரு பிரம்மச்சாரி எப்படி இருக்கணும் என்பதை நன்றாக காட்டினான், நன்றாக கடைபிடித்தான். அதனால அவனுக்கு என்ன பயன் தெரியுமா? பரப்பு இல்லாமல் பண்ணி கொண்டார்கள். பயனை பார்த்தியா? அந்த இதையெல்லாம் சொல்லி, அந்த வழிபாட்டையும் சொல்லி அவன் எதுக்காக இதெல்லாம் செய்யறா? பரப்பை நீக்கிக் கொள்வதற்காக செஞ்சுட்டான். பாட்டு புரியுதா? அரணை முன் இறங்கி அண்ணான் அன்பரை தாழ்ந்து தங்கள் குறவனை வணக்கம் செய்து கோதரு முனிவர் தம்மை பரவியே பயந்த மேலோர், பரவியே பயந்த மேலோர் பாத பங்கயங்கள் சூடி பிரமமா ஒழுக்கம் நாடும் பேணினன் பரப்பு. திறந்தூரும் அந்த மாதிரி வழிபாட்டை விடாது. வழிபாட்டினாலதான் மனுஷன் உயர்கிறான். வழிபாடுன்னு புரியுது இல்லையே? மனம் பார்த்து காயங்களாலே வழிபட வேண்டிய இடங்களில வழிபடுது. அது இல்லைன்னா பிராணியும் மனுஷனும் ஒண்ணுது. பிராணியும் மனுஷனும் ஒண்ணுது. இந்த வாரை அலங்காரை இப்படி இந்த அவதாரம் பண்ணினதான் அது இருந்தது. பழக்க வழக்கங்கள் உயர்வுடையதாக இருந்தால் அவன் உயர்வு இல்லையாக ஒழுக்கம் உடுப்பந்தரலான் ஒழுக்கம் அதுபோல அந்த தன்மை அப்படி எல்லாம் கல்வி கற்றா இந்த மாதிரிலாம் பாடம் காலேஜில் நடத்தணும். இதெல்லாம் பாடத்தை நடத்தணும், பாடத்தில் வைக்கணும். இந்த பகுதியெல்லாம் பாடத்தில் வைக்கணும். வாத்தியார் அந்த மாதிரி முறையில் இருக்கிறவனா இருக்கணும். வாத்தியாரும் அது போய் இருந்து
கடவுளே, இந்த மாதிரி பாடமெல்லாம் நடந்தா அந்த பிள்ளைகளுக்கு ஏன் பத்தி வராது, புத்தி வராது? ஓரளவு இருக்கும்ல, 10 கேட்டா கூட 2ஆவது, 100 கேட்டதில் ஒரு 5ஆவது இருக்கும்ல. எல்லாமே அந்த மாதிரி வர முடியாது. ஆகையால கேட்டதுக்கு அடையாளமா தருது. பாடத்துக்குள்ள இந்த மாதிரி பாட்டெல்லாம் இருக்கணும்ப்பா. பாடத்திட்டத்தில் இந்த மாதிரி பாட்டெல்லாம் கந்தபுராணம்னு நான் கண்டதே இல்லை. நூல்களே போனதே நான் காண கந்தபுராணத்தில் இப்படி முக்கியமானதுகள்லாம் எடுத்து பாடத்தில் போகணும். கந்தபுராணம் பலருக்கு தெரியாது, மாணவர்கள்லாம் தெரியுமா? அவனுக்கு 2 பாட்டை பார்த்தியா? என்னால் இதனுடைய ஒரு ருசியை என்னால் தாங்க முடியல. அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு. அதான் கற்றாரா என்னடா எல்லாம் கற்றான கற்று அவன் தெரிஞ்சு கொண்டது என்னடான்னா ஆதியே சிவனன் எண்ணி அவனடி ஆரம்பம் இந்த இளங்காலை. இப்படி அந்த பிள்ளை வளருகின்ற காலத்துல வயசு 16 வந்துருச்சு. 16 தானே இருந்திருந்தாரு, 16 இந்த இளங்காலை 12ஆன யாண்டும் வந்ததால் 16 வயசு 16 எவ்வளவு கொஞ்சம் உண்டு தானே, கொஞ்சம் தானே. இந்த 8 மணிக்கு இருக்குன்னு என்ன பண்ணுவேன்? ஓடுகின்றனன் வடலூர் சொன்னார். ஓடுகின்றனும் கதிரவன், ஓடுகின்றனும் கதிரவன் அவன் ஓடுகின்றன ஒவ்வொரு சூரியன் ஓடுறான், நானும் ஓடுகிறேன். ஐயோ, அதனால இது இந்த மார்க்கெட்டில் தான் சொல்றாரு. ஓடுகின்றனும் கதிரவன் அவன் ஓடுகின்றன ஒவ்வொரு நாளாய் வீடுகின்றன எஞ்சி ஓடுதி வைய கூற்றுவன் வெகுண்டொழில் என்று ஏமன் வந்துட்டார். வாடுகின்றன அஞ்சல நெஞ்சு மார்க்கண்டையெல்லாம் மாண்பறிந்திலையோ நாடுகின்றவர் பரம்பொருள் நாம நமச்சிவாயங்கான் 50 முனை வடங்குறார். இவருடைய கருத்தை வச்சு சொல்றார் கதையை வச்சு. ஓடுகின்றன கதிரவன் அவர்கள் ஓடுகின்றன ஒவ்வொரு நாளாய் வீடுகின்றன போயிடுச்சு. இன்னைக்கு ஒரு நாள் போயிடுச்சு, இன்னைக்கு ஒரு நாள் போயிடுச்சு. எதுல நம்ம கணக்கு ஆயுசுல ஒரு நாள் போயிடுச்சு, குறைஞ்சு கடவுள் பயமா இருக்குல்ல. வீடு எஞ்செய்வோமினி வெய்ய கூற்றும் வெகுண்டெழில் என்றே வாடுகின்றன அஞ்சலெங்கே மார்க்கண்டையர் மாண்பறிஞ்சலையும் நாடுகின்றவர் பரம்பொருள் நாம நமச்சிவாயங்கான் 50 முனை என்பது அந்த பாட்டு. அதனாலே இப்படி காலம் வெகு விரைவாக செல்லுகிறது. காலம் வெகு விரைவாக செல்லுகிறது. காலம் செல்லுகிறதை எப்படி வச்சிருக்கான்னு தெரியுமா? பகல் பிடிச்சிக்கிட்டு அலையிறோமா, பகலில் பிடிச்சிக்கிட்டு அலையிறோமா, சாப்பிட்றோமா, வேலையை பார்க்குறோமா, பல காரியங்களை பார்க்குறோமா, அதுக்கு நேரம் போதலை. எப்படியோ முடிச்சு போடுறோமா, அப்புறம் இரவு வருதா, இரவு வந்தால் தூங்கியே ஆகும். வேற ஒன்றும் பண்ண தூங்கியே ஆகும். போச்சு போச்சு. ஆனால் 24 மணி நேரமா, 24 மணி நேரத்தில் ஒரு 16 மணியை தள்ளு, 8 மணி நேரம் தூங்கித்தானே ஆகும். தூங்காமல் இருக்க முடியுமா? போச்சு. இப்படி அந்த தூங்கும் போது நேரம் போதே தெரியும். தூங்கும் போது நேரம் போது அப்புறம் வந்துடுது, அப்புறம் பகல் வந்துடுது, முடிஞ்சு போச்சு. அப்புறம் அதே மாதிரி போய்கிட்டே இருக்கு. நான் காலம் போய்கிட்டே நாளன ஒன்று போல் காட்டி, நாளன ஒன்று போல் காட்டி. இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமையா? நாளன ஒன்று போல் காட்டி அது உயிர் ஈரும் வாழ்னது உணர்வார்கள். நாளுக்கு காட்டுதுப்பா, அது நாளல்ல, உன்னுடைய ஆயுசுல ஒரு நாள் அதுக்கிற வாழ். நாளை வாழ் நாளன ஒன்று போல் காட்டி அது உயிர் ஈரும் வாழ்னது உணர்வார்கள். புத்தி இல்லாதவங்களை பற்றி பேசியது. எண்ணிரண்டான யாழ்ந்து வந்ததால் அதனை நோக்கி மைந்தனை நோக்கிப்பார். வந்ததால் அதனை நோக்கி எதை நோக்கி? 16 வயசு தானே. 16 வந்து 14 வந்து 15 ஆச்சு. 15 ஆகுதுன்னு வச்சுங்க. இப்போ 14 வருஷம் 8 மாதம் 10 மாதம், அப்புறம் 15 முடியுதா, அப்புறம் 16 வந்துருக்கணும். அதனை நோக்கினார் மைந்தனை நோக்கினார். அதனை நோக்கினார் மைந்தனை நோக்கினார். மைந்தனை நோக்கினார் மைந்தனுடைய அறிவு அழகு அதையும் நோக்கினார். அதனை நோக்கி வந்தால் அதனை நோக்கி மைந்தனை நோக்கி ஆறு தாயின் தந்தையும் வாழா தந்தையும் பயந்த தாயின் தனித்தனி இருந்து சால வெண்புயர் கடலில் மொழி உம்மலுக்கு இறங்கி நின்றார். இப்படி சிவபெருமான் கொடுத்த காலம் வந்து விட்டது. ஏற்பட்ட பிள்ளை இங்கே ஆயுஷு முடிய போகுது அப்படின்னு சொல்லி அழுதோ சனத்துல அழுதாரு. பிள்ளைக்கு தெரியாம தனித்தனியா இருந்து விசனித்தாரு, அழுதாரு. அதை புள்ள கண்டுகிட்டேன் ஒரு நாள். ஆங்குவது மதலை காண அடியினை வணங்கி அன்னொரு பாங்கூர் அணுகி நீ வீற்பருவர் கூறுகின்றீரா இங்கு என்னே என்று. அதனால தாயும் தந்தையும் இப்படி கவலைப்படுகிறத கண்ணீர் விடுகிறத பார்த்தால் அந்த பிள்ளை
கார்த்தியாயால் தெரிந்து கொண்டு ஏன் இந்த மாதிரி நீங்கள் கவலைப்படுகிறீர்கள், என்ன காரணம் அப்படி அது வரையும் சொல்லலை. இது சொல்ற விஷயமா அது. இப்போ உனக்கு 16 சொல்ல முடியுமா அப்படின்னு புள்ள கேட்டா, யாதும் அந்த அருகல் ஏற்றேன் நீங்குமன் அவலம் நம்பால் எய்திய நிகழ்த்து வந்தான். கூறிய மொழி உட்கொண்டு குமர நீ இருக்க நம்பால் வேறொரு துயர மீதி மெலிவது உண்டோ. புத்திரண்ட சொன்னாங்க, நீ இருக்கும்போது உங்களுக்கு அந்த பார்க்கவலை அப்படின்னு சொல்லிட்டு மேனாள் உயருடைய அவலமூர்த்தி ஆண்டு நின் தனக்கு ஐந்தும் 6 என்று அளித்தான். ஏருடைய அவலமூர்த்திய காலமாட்டில் ஏறவராகிட்டு ஒருவான் உனக்கு 2 அப்புறம் ஒரு 6 கொடுத்தானார். 2 ஒரு 6 என்று அடித்தான். அந்நாள் அடகலின் அவலம் அந்த நாள் வந்து முடியினாலே முடியினாலே அதை நினைத்து நாங்கள் வருந்துகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. தாயும் தந்தையும் சொன்னாங்க. அப்படின்னா அந்த புள்ள அப்படியா அப்படியா அப்படின்னு அந்த புள்ள கவலைப்படணும்ல. இல்லை, அந்த புள்ள அப்படி கவலைப்படும். அந்த புள்ள தவத்திலேயே பிறந்த புள்ள, பரம்பரை தவம். அந்த புள்ள மாத்திரம் தவலப்பா, அந்த பரம்பரையே தவங்க. பரம்பரை பணக்காரன் சொல்ற மாதிரி பரம்பரையா ஒவ்வொருத்தரும் கோடிக்கணக்காக சம்பாதிச்சுட்டே இருந்தாலும் வச்சுக்கோ. 30 40 அதை சம்பாதிச்சுட்டே வந்தாலும் வச்சுக்காரு. இப்போ இருக்கிறவங்க சம்பாதிச்சு வச்சுக்காரு. எப்படி அது மாதிரி பரம்பரையா தவம், பரம்பரையா தவம் அப்படின்னு சொன்னாங்க. 16 வயசு தான் கௌரவமாக கொடுத்துருந்தாரு. அது வந்துருச்சுப்பா, அதை நினைச்சு நாங்கள் கவலைப்படுறோம் அப்படின்னு அப்படின்னு சொன்ன உடனே அந்த பிள்ளை சொன்னான், என்றுரை செய்த தாதை இப்படி சொன்ன தந்தை, தாதைனா தந்தை. இடருரு முகத்தை நோக்கி ஒன்றும் நீர் இறங்கல் வேண்டா. கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. ஒன்று நீர் இறங்கல் வேண்டாம், உயிர்க்குயிராகி என்றும் இப்படி சொல்றான் பாரு. உயிர் போகும் தானே கவலைப்படுற, உயிர்க்குயிராகி என்றும் நின்றிடும் ஏற்றி என்றும் நின்றிடும். எல்லாரும் ஒரு காலத்துல இருப்பான், போயிடுவான். ஜோர்மான் மாத்திரம்தான் எப்போது இருப்பாரு என்று நின்றிடும். அண்டங் கடந்த பொருள், அளவில்லதொரு ஆனந்த வெள்ள பொருள், பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு எப்போதும் உள்ளதாயிருப்பது எது? சிவம். அது சொல்ற என்றும் நின்றிடும் அரணை ஏற்றி அரிச்சனை நிரப்பி அர்ச்சனையை பண்ணி, அர்ச்சனை பூஜையை பண்ணி கூற்றின் வந்திரல் கடந்து, கூற்றுனா யமன், யமனுடைய ஆற்றலை கடந்து சீக்கிரத்தில் நான் வரப்போறேன். யமனை ஜெயிச்சுட்டு வரப்போறேன் அப்படி சொல்லலாம். யமனை ஜெயிச்சுட்டு யமனை காலி விழுந்து, யமனையே காலி விழுந்து நான் வரப்போறேன், கவலைப்படாதீங்க. என்ன காரணம்? அந்த பிள்ளைகிட்ட அவ்வளவு தவா அந்த மாதிரி இருந்தபடினால அந்த பிள்ளை பிடிச்சிருச்சு. என்று உரை செய்தாதை இடரு முகத்தை நோக்கி ஒன்று நீர் இறங்கல் வேண்டா, உயிர்க்குயிராகி என்றும் நின்றிடு அரணை ஏற்றி அரிச்சனை நிரப்பி கூற்றின் வந்தில் கடந்து நும்பால் வல்லை வந்தடைவன் மன்னோ அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லுச்சு. சொன்ன ஒரு பாட உங்களுக்கு ஏதோ ஓரளவுக்கு வந்துச்சு, அவ்வளவுதானே சொல்ல முடியாது. அப்புறம் அது முன்னாடி நிகழ்ச்சி முடிஞ்ச ஒரு பாட தெரியும். அது வரையிலும் இருத்தீரால் இந்தே என்ன ஏதுக்கள் பல குஞ்சப்பி கருத்துற நெடிது தேற்றி கான்முறை வணங்கி நிற்ப திருத்த குமரன் புள்ளி சென்னையும் உண்டு முந்தல் வருத்தவன் இங்கி சென்ற மகிழ்ந்தவன் பயந்த மேலோர் அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லிச்சு. அது சொன்ன உடனே அந்த பிள்ளைக்கு அளவில்லாத மகிழ்ச்சியினாலே முத்தம் கொடுத்தார்கள், திருநீர் பூசினார்கள். அப்படியே நீ தவத்தை செய்து ஜோர்மார்களோட பெற்றுவாப்பா அப்படின்னு கொடுத்தாங்க. இருமுதுகுறவர் தத்தம் ஏவலின் ஈசன் என்னும் உருவனதருளும் அன்பும் உடல் ஒரு துணையாய் செல்ல. ஈசனுடைய அருளும் அவங்களுடைய அன்பும் துணையா போச்சான் அந்த பிள்ளைக்கு. ஒருவர் மகிழ்ச்சி உங்க பொள்ளன பெயர்ந்து திருமணி கஞ்சிகை பேர் செம்பன் ஆலயத்தில் இப்போ கத்திரகாட்சியில மணிகண்டிகை அந்த இடத்துக்கே போனேன். அங்கே போய் நென்பு நெற்புருக கண்ணி திரிதல வளம் செய்து ஈசன் முன்புற வணக்கம் செய்து முடிமிசை அடிகள் நூறி தெருகுலத்து உருசாரதி சிவனுறு செய்து பண்ணால் அன்புடன் அரிசித்து ஏற்றி அருந்தவை ஏற்றிட்டார். அதனால காசியில் சென்று மணிகண்டிகையில் என்கின்ற கட்டடத்தில் சிவலிங்கத்தை நிர்மாணித்து தினந்தோறும் ஜெகருமான நன்றாக ஆகம விதிப்படி பூசை பண்ணுறார் மார்க்கண்டேயர். அதற்கு மேலே என்ன நிகழ்கிறது என்பதெல்லாம் அடுத்த வாரத்தில் சின்ன தலையில் காண்போம் என்று சொல்லி இந்த இடையிலே இந்த உரையை நிறைவு செய்யும். 199 மார்க்கண்டேய படலாம் 199. சிதம்பரேசா சிதம்பரேசா இரவாமல் பிறவாமல் என யாழர் குருவாயி பிறவாயி திறமான
குமரேத அரணாலை புகழ்வோனே அவிநாதி பெருமாளே வான்முகில் வளாது பெய்ய மலிவளம் துறக்க மன்னன் போன்முறை அரசிய குறைவிலார்கள் வாழ்ந்து நான் மறையரங்கள் ஒங்கனத்தொழில்க மேன்மைகள் செய்வ நீதிபதம் விளங்குக உலகம் இல்லா நம்ம பார்வதி பதே